சிற்பக்கலையில் வல்லுவனாக இருந்த ஒருத்தர் முருகன் சிலையை சிதைக்கினார். அது சூடு அடங்கிறதுக்கு முன்னே எடுத்ததுனால அந்த சிலையில் சில பிசுறுகள் இருந்தன. சிற்பி அந்த சிலையை சரிப்படுத்தலாம் என நினைத்து அந்த சிலையில் ஒட்டி இருந்த பிசுறுகளை எடுக்கலாம் என சிலையை தொட்ட உடனே தீயால் பட்ட காயம் உடல் முழுவதுமா படுற மாணி அவருக்கு வலி ஏற்பட்டது. அப்போ இந்த தெய்வ சக்தி வாய்ந்த சிலையை தொடுறதுக்கே பயந்துட்டாரு அந்த சிற்பி. நிர்வாகிகள் பார்த்து இந்த மாதிரி பிசுறுகள் இருந்த சிலையை வைத்து திருவிழா நடத்த முடியாதென்று அறையில் வைத்து பூட்டிவிட்டனர் நிர்வாகிகள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பண்டிதர் வந்து பார்த்துட்டு அந்த சிற்பி அந்த சிலையின் தெய்வ சக்தி வாய்ந்த சிலை என்று புரிந்து கொண்டு சிற்பத்தில் இருக்கும் பிசுறுகளை அகற்றவே முடியாது, ஆனால் நம்ம ஆத்ம சக்தியால் இதை சுத்திகரிக்கலாம் என்று கூறினார். சிற்பத்தை சுற்றி திரையை கூற்றி மந்திரங்கள் ஓதின பின் அந்த பிசுறுகள் தானாவே உதிர ஆரம்பித்தன. அதன் பின்பு அந்த சிற்பம் முன்பை விட பிரகாசமா ஜொலித்தது. இந்த சிலை இப்போ இருக்கிற கோவில் கந்தக்கோட்டை முருகன் கோவில் தான்.